எந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, கைன் மாஸ்டர் அல்லது ஓப்பன் ஷாட் இல்லை நீங்கள் பயன்படுத்துகிற வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்லேயும் நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் பயன்படுத்தும் போது என்னென்ன தவறுகள் நடக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கேமராவுடைய லென்ஸை ஒரு சாஃப்டான கிளாத்தில் சுத்தமாக தொடச்சிக்கங்க. அப்போ தான் உங்களுடைய வீடியோ சரியான முறையில் அமையும். இது க்ரீன் ஸ்க்ரீனுக்கும் பொருந்தும். க்ரீன் ஸ்க்ரீனில் நீங்கள் எடிட் பண்ணும்போது உங்கள் க்ரீன் ஸ்க்ரீனில் விழுற லைட்னிங் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சீராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீனில் ஈவனான லைட்னிங் இருந்தால் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது குரோமாக்கி எனேபிள் பண்ணாலும் நமக்கு எந்த வித சிரமமும் இருக்காது. இந்த மாதிரி உங்கள் ஸ்க்ரீனில் Wrinkles சுருக்கங்கள் இருந்தாலும் உங்கள் வீடியோவை பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் வீடியோவோட மேட்ச் பண்ணுறது ரொம்ப சிரமமான விஷயம். அதனால் சுருக்கம் இல்லாத அளவுக்கு எல்லா இடத்துலையும் உங்கள் க்ரீன் ஸ்க்ரீனை நீட்டாக அயர்ன் பண்ணிக்கோங்க. ரிங்கிள் ஃப்ரீ க்ரீன் ஸ்க்ரீனும் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஷேடோ இல்லாமல் உங்கள் க்ரீன் ஸ்க்ரீனில் வீடியோ எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எடுத்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ உபயோகப்படுத்த முடியாமல் போகலாம். க்ரீன் ஸ்க்ரீனில் நீங்கள் வீடியோ எடுக்கும்போது உங்கள் ட்ரெஸ்ஸுடைய கலர் க்ரீனாக இல்லாமல் வேறு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை பேக்ரவுண்ட் வீடியோவோட மேட்ச் பண்ணணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவில் பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.